Welcome to my channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ரெட் பிளாக் ட்ரீ பார்க்க போறோம். இது மெயினா இந்த வீடியோ யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா நெட் செட் கேட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்றாங்களோ அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை விசிட் பண்றீங்க அப்படினா மறக்காம என்ன பண்ணுங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு அப்புறம் இதுக்கு ரிலேட்டடா வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படினா சஜஷன் பேஸ் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ரெட் பிளாக் ட்ரீ அப்படின்னு சொல்றோம் வைங்களேன். அதை இன்ட்ரடியூஸ் பண்ணது அல்லது இன்வென்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொடால்ஃப் பேயர். ஓகே, எந்த இயரில் தான் 1972ல். ஆக்சுவலாக அவர் இனிஷியலாக ரெட் பிளாக் ட்ரீக்கு ஒரு நேம் வச்சார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் பீ ட்ரீ. ரெட் பிளாக் ட்ரீக்கு இன்னொரு நேம் இருக்குது, அது சிமெட்ரிக் பீ ட்ரீ. ஓகே, அப்போ இது ரெட் பிளாக் ட்ரீ எப்படி தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவலன் டு பீ ட்ரீ மாதிரி தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் என்னவாக தான் இருக்கும், பீ ட்ரீ மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? தென் ரெட் பிளாக் ட்ரீ வந்து ஒரு பைனரி சர்ச் ட்ரீ. ஓகே, ஸோ பைனரி சர்ச் ட்ரீன்னு பார்த்தோம்னா ரூட்டோட வேல்யூ எப்போவுமே கிரேட்டர் தேன் லெஃப்ட் சைல்டு அல்லது லெஃப்ட் சப் ட்ரீ அண்ட் ரூட்டோட வேல்யூ எப்போவுமே வந்து லெஸ் தேன் ரைட் சப் ட்ரீ ஆர் ரைட் சைல்டு, இப்படி தான் இருக்கும் பைனரி சர்ச் ட்ரீ. ஓகேவா? தென் ரெட் பிளாக் ட்ரீ என்ன சொல்கிறோம்னா செல்ஃப் பேலன்சிங் பைனரி சர்ச் ட்ரீ அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இது பைனரி சர்ச் ட்ரீ அண்ட் ஆல்சோ செல்ஃப் பேலன்சிங். ஓகே, அதோட ஹைட் அதுவே என்ன பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணிக்கும். அதோட ஹைட் அதுவே என்ன பண்ணிக்கும், பேலன்ஸ் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் பேலன்சிங் அப்படின்னு பார்த்த உடனே உங்களுக்கு ஞாபகம் வருது என்ன பண்ணுன்னா ஏவியல் ட்ரீ ஞாபகம் வரும். உங்களுக்கு அடுத்த நிமிஷம் எதாவது ஞாபகம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவியல் ட்ரீ தான். ரெட் பிளாக் ட்ரீ அதுவே செல்ஃப் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஆனால் ஏவியல் ட்ரீ எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதோ அந்த அளவுக்கு மேக்ஸிமம் எஃபிஷியண்டாக என்ன பண்ண முடியாது, அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. கொஞ்சம் ட்ராபேக் எங்கே இருக்குது, ரெட் பிளாக் ட்ரீல இருக்குது. ஓகே, ஸோ ஏவியல் ட்ரீ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஓகே, பேலன்ஸ் பண்ணிக்கும். ஆனால் நம்மளோட ரெட் பிளாக் ட்ரீயால் அந்த அளவுக்கு என்ன பண்ண முடியாது அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அப்போ ரெட் பிளாக் ட்ரீங்கிறது செல்ஃப் பேலன்சிங் பைனரி சர்ச் ட்ரீ. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் பிளாக் ட்ரீயோட நோடுன்னு பார்த்தீங்கன்னா இதில் 2 பார்ட் இருக்கும். ஒரு அதாவது அதில் வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரி என்னவாக இருக்குன்னா டேட்டாவாக இருக்கும். அடுத்தது ஒரே ஒரு பிட் அலோகேட் பண்ணுவோம் நம்ம ட்ரீயோட கலரை, அதாவது நோடோட கலரை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு. அதாவது ரெட்டா இல்லை பிளாக்கா, இப்போ ரெட்டா அல்லது பிளாக்கா அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு பிட் ரெப்ரசென்ட் பண்ணுவேன். ஓகே, எப்போவுமே என்ன பண்ணுவேன், ஒரு பிட் என்ன பண்ணுவேன் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? தென் நம்ம வந்து லாஜிக்கலாக பார்க்கும்போது தான் ரெட் பிளாக் ட்ரீ வந்து நோடெல்லாம் என்ன பண்ணுவோம் கலர் அப்படி பேஸ் பண்ணி பார்ப்போம். ஆனால் ஃபிசிக்கலாக சிஸ்டத்தில் ஸ்டோர் ஆகும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டத்தில் அது பைனரி சர்ச் ட்ரீயாக தான் என்ன ஆகும் தான் ஸ்டோர் ஆகும். அப்போ எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எல்லாம் தேவைப்படாது. ஓகே, பை டிஃபால்ட் போய் என்ன பண்ணால் பைனரி சர்ச் ட்ரீ மாதிரி தான் ஸ்டோர் ஆகுது. நம்ம லாஜிக்கலாக நம்ம பார்க்கும்போது அதை என்ன பண்ணுறோம் ரெட் பிளாக் ட்ரீ அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? தென் டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு பார்த்தோம்னு வைங்களேன், இன்சர்ஷன் டெலிஷன் சர்ச்சிங் எல்லாத்துலேயுமே வந்து பிக் O ஆஃப் லாக் என் தான். அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னதான் பிக் O ஆஃப் லாக் என் தான். ஓகே, அது மாதிரி இந்த பிக் O ஆஃப் லாக்னு பார்த்தீங்கன்னா எல்லா கேசஸ்க்கும், அதாவது பெஸ்ட் கேஸ், ஆவரேஜ் கேஸ், வர்ஸ்ட் கேஸ் எல்லா டைமும் அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னதுதான் பிக் O ஆஃப் லாக்ன் தான். ஓகேவா? ஏன் பிக் O ஆஃப் லாக்ன் எப்படி சொல்கிறோம்னீங்களா, பைனரி சர்ச் ட்ரீயோட இந்த ஆப்ரேஷன் எல்லாமே இன்சர்ஷன் டெலிஷன் சர்ச்சிங் பண்ணுறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா டைம் எவ்வளோ தானா பிக் O ஆஃப் லாக்ன். ஓகே, ஸோ நம்மளோட ரெட் பிளாக் ட்ரீயை மெமரியில் ரெப்ரசென்ட் பண்ணும்போது நான் பைனரி சர்ச் ட்ரீயாக தான் ரெப்ரசென்ட் பண்ணுவேன், அதாவது ஸ்டோர் பண்ணும்போது பைனரி சர்ச் ட்ரீயாக தான் ஸ்டோர் பண்ண போகிறேன். அப்போ அதுக்கு எவ்வளோ டைம் காம்ப்ளெக்சிட்டியோ அதே டைம் காம்ப்ளெக்சிட்டி தான் என்ன ஆகும் ரெட் பிளாக் ட்ரீக்கும் ஆகும். ஓகே, ஸோ அப்போ ரெட் பிளாக் ட்ரீக்கும் பைனரி சர்ச் ட்ரீக்கும் ஆப்ரேஷன் இன்சர்ஷன் டெலிஷன் சர்ச்சிங் பண்ணுறோம் அப்படின்னா அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னதான் பிக் O ஆஃப் லாக்ன் தான். ஓகே, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம்னா கலர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் ஆயிரும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. அப்படி ஆகாது. ஏன்னா நான் ஒரே ஒரு பிட்டு தான் என்ன பண்ண போகிறேன் அலோகேட் பண்ண போகிறேன் கலரை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு. இந்த ட்ரீங்கும் போது ஒரு பிட்டு தான். அப்போ வந்து 10 நோட் இருக்குன்னா 10 bits எனஃப். ஓகே, அப்போ ஸ்பேஸ் வந்து பெருசாக இல்லை. ஸோ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் O ஆஃப் n. ஓகே, லுக் லைக் அதர் ட்ரீஸ். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், we can perform some operation on red black tree. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன். ஓகே, பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இங்கே ரெட் பிளாக் ட்ரீ பேலன்ஸ் ஆகிறதுக்காக என்ன பண்ணுறோம் ரொட்டேஷனுங்கிற ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறோம். ஓகே, ஸோ நீங்கள் ஏவியல் ட்ரீல பார்த்துருப்பீங்க லெஃப்ட் ரொட்டேஷன் ரைட் ரொட்டேஷன் லெஃப்ட் ரொட்டேஷன் லெஃப்ட் ரைட் ரொட்டேஷன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காம்பினேஷன், அந்த மாதிரி எல்லா காம்பினேஷன் ரொட்டேஷன் எங்கே பண்ணலாம் ரெட் பிளாக் ட்ரீல பண்ணலாம். ஓகே, தென் அடுத்தது வந்து இன்சர்ஷன் ஆப்ரேஷன். ரெட் பிளாக் ட்ரீல எப்போவுமே என்ன பண்ணுவோம்னா ரெட் நோடை தான் இன்சர்ட் பண்ணுவோம். ஓகே, ஏங்கிறதுக்கான ரீசன் பின்னாடி சொல்கிறேன். அதனால் மறக்காமல் கடைசி வரைக்கும் என்ன பண்ணுங்கள் வீடியோவை பாருங்கள்.
ஓகே, எப்போவுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரெட் நோடு தான் என்ன பண்ணுவேன், இன்சர்ட் பண்ணுவேன். தென் ஒரு நோடை டெலீட் பண்ணலாம், அதை மாதிரி ஒரு டேட்டாவை சர்ச் பண்ணலாம். இது எல்லா ஆப்ரேஷனும் என்ன பண்ண முடியும், உங்களால் ரெட் பிளாக் ட்ரீல பண்ண முடியும். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், ரெட் பிளாக் ட்ரீயோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். பேசிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தோம்னா அது என்னன்னா பைனரி சர்ச் ட்ரீ. அது ஏற்கனவே பார்த்தோம். ரெட் பிளாக் ட்ரீங்கிறது என்னதான் ஒரு பைனரி சர்ச் ட்ரீ. ஸோ பைனரி சர்ச் ட்ரீ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட்டோட வேல்யூ இஸ் கிரேட்டர் தேன் இட்ஸ் லெஃப்ட் சைல்டு ஆர் லெஃப்ட் சப் ட்ரீ. லெஃப்ட் சப் ட்ரீயோட என்னவா இருக்கும், கிரேட்டர் தேனாக இருக்கும். அது மாதிரி லெஸ் தேன் ரூட்டோட வேல்யூ லெஸ் தேன் தி ரைட் சப் ட்ரீ ஆர் ரைட் சைல்டு. ரைட் சைல்டோட என்னவா இருக்கும், லெஸ் தேனாக இருக்கும். இதே இதுதான் இது ரெட் பிளாக் ட்ரீக்கும். ஓகே, ஸோ பேசிக் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்கிறோம், ரெட் பிளாக் ட்ரீ அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ டோட்டலாக ரெட் பிளாக் ட்ரீக்கு 6 ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி என்னது பேசிக் ப்ராப்பர்ட்டி. ஓகே, அடுத்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா எவ்ரி நோட் இஸ் எய்தர் ரெட் ஆர் பிளாக். ஓகே, நம்மளோட ரெட் பிளாக் ட்ரீல ஒன்று என்னவா இருக்கும், ரெட்டாக இருக்கும், இல்லைன்னா என்னவா இருக்கும், பிளாக்காக இருக்கும். ஸோ எல்லா நோடுக்கும் என்ன பண்ணியிருப்போம், கலர் பண்ணியிருப்போம். கலர் இல்லாமல் நான் ரெப்ரசன்ட் பண்ண போகிறதே இல்லை. ஸோ இப்போ கலர் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் மேப் கலரிங் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து ரெட் பிளாக் ட்ரீ யூஸ் பண்ணுறது தான் ஈஸியாக இருக்கும். மேப் கலரிங் என்ன பண்ணலாம், ரெட் பிளாக் ட்ரீ யூஸ் பண்ணலாம். ஓகேவா, இது கலர் ப்ராப்பர்ட்டி. அடுத்த ப்ராப்பர்ட்டி என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ரூட் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ ரூட் எப்போவுமே என்னவா இருக்குன்னா ஆல்வேஸ் பிளாக். ஓகே, அடுத்த ப்ராப்பர்ட்டி ரூட் ப்ராப்பர்ட்டி. இந்த ரூட் எப்போவுமே என்னவா இருக்கும், பிளாக் கலரில் தான் இருக்கும். ஓகே, நம்மளோட ரூட் நோட் எப்போவுமே என்னவா தான் இருக்கும், பிளாக்காக தான் இருக்கணும். ஓகேவா, தென் நம்மளோட அடுத்த ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தோம்னு வைங்களேன் எக்ஸ்டர்னல் ப்ராப்பர்ட்டி. ஓகே, இது பின்னாடி சொல்கிறேன். எல்லா எக்ஸ்டர்னல் நோடும் என்னவா இருக்கணும், பிளாக்காக இருக்கணும். ஓகே, எல்லா எக்ஸ்டர்னல் நோடும் என்னவா இருக்கணும், பிளாக்காக இருக்கணும். ஓகே, அதான் என்ன சொல்கிறோம், எக்ஸ்டர்னல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். தென் அடுத்த ப்ராப்பர்ட்டி என்னன்னா இன்டர்னல் நோடுக்கான ப்ராப்பர்ட்டி சொல்ல போகிறேன். இந்த இன்டர்னல் நோடுக்கான ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தோம்னு வைங்களேன், எல்லா அதாவது இங்கே இருக்கிற சில்ட்ரன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இப்போ ரெட் நோடு இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா ரெட் நோடோட சைல்டு, ரெட் நோடோட சைல்டு கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கணும்னா பிளாக்காக தான் இருக்கணும். இங்கே சில்ட்ரன் ஆஃப் ரெட் என்னவாக இருக்கணும், பிளாக்காக தான் இருக்கணும். ஓகே, ஆனால் அந்த பிளாக் நோடோட சில்ட்ரனை பற்றி பேசவே இல்லை. எப்போவுமே என்ன சொல்கிறோம், ரெட் நோடோட சில்ட்ரனை மட்டுமே பற்றி பேசுகிறோம். ஒரு ரெட் நோடு இருக்குது அப்படின்னா அதோட போத் சில்ட்ரன்ஸ் என்னவாக தான் இருக்கணும், பைனரி ட்ரீன்னு சொல்லிட்டோம். அதனால் போத் சில்ட்ரன்ஸ் என்னவாக தான் இருக்கணும், பிளாக்காக தான் இருக்கணும். ஓகே, ஆனால் பிளாக் நோடோட சில்ட்ரன்ஸ் எப்படி இருக்கணுங்கிறத ரூல் பேசவே இல்லை. ஸோ சில்ட்ரன் அப்புறம் இன்டர்னல் நோடு எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் நோடோட சில்ட்ரன்ஸ் எப்போவுமே என்னவாக இருக்கணும், பிளாக்காக தான் இருக்கணும். ஓகே, பிளாக் நோட சில்ட்ரன் எய்தர் ஒரு ரெட் ஒரு பிளாக்காக இருக்கலாம், இல்லை போத்தா ரெட்டாகவும் இருக்கலாம். ஓகே, இதில் எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் ரெட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கணும், உங்களுக்கு பிளாக்காக தான் இருக்கணும். ஓகே, ரெட் நோடோட சைல்டு கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கணும், பிளாக்காக தான் இருக்கணும். ஓகே, ஸோ இதுதான் இன்டர்னல் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா, சில்ட்ரன் ஆஃப் எவ்ரி ரெட் நோட் ஆர் பிளாக், கண்டிப்பாக என்னவாக இருக்கணும், பிளாக்காக தான் இருக்கணும். ஓகேவா, தென் அடுத்த ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்க்கணும் வைங்களேன், இது டெப்த் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறோம். இங்கே என்ன அப்படின்னா எவ்ரி நோட் இன் தி ட்ரீ and all path from the node to the external nodes count of black color nodes are same. Okay, நான் எந்த பாயிண்ட்ல இருந்து நான் அந்த பார்த்த அதாவது ட்ரீல இருக்க பார்த்த நான் பார்த்தாலும் நம்பர் ஆஃப் பிளாக் நோட்ஸ் என்னவா இருக்கும்னா சேமா இருக்கணும். ஓகே, நம்பர் ஆஃப் பிளாக் நோட்ஸ் என்னவா இருக்கணும், சேமா இருக்கணும். இதுதான் என்ன சொல்றோம்னா டெப்த் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்றோம். ஓகே, இதை தான் என்ன சொல்றோம், டெப்த் ப்ராப்பர்ட்டின்னு சொல்றோம். அதாவது நான் ரூட்ல இருந்து பார்த்தாலும் அந்த என்டையர் பாத்ல, அதாவது எத்தனை பாத் அது போனாலும் ட்ரீக்கு எத்தனை பாத் போனாலும் ரூட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்பர் ஆஃப் பிளாக் நோட்ஸ் எத்தனை கவுண்ட் பண்ணா என்னவா இருக்கணும், சேமா தான் இருக்கணும். எல்லா பாத்லயும் என்னவா இருக்கணும், சேமா தான் இருக்கணும். அப்படி இருக்கிறது தான் என்ன சொல்றோம் அப்படின்னா டெப்த் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்றோம். ஓகே, சரி, ஏற்கனவே சொன்னா இன்சர்ட் பண்ணும்போது எதுக்காக ரெட் நோட் இன்சர்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னோம்ல. இப்போ ரெட் நோடு தான் இன்சர்ட் பண்றேன்னு வைங்களேன், இந்த டெப்த் ப்ராப்பர்ட்டியை வயலேட் பண்ணிச்சுன்னா உடனே என்ன பண்ணிக்கலாம், நோடோட கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், நோடோட கலரை நம்மளால ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போது அந்த டெப்த் ப்ராப்பர்ட்டியை ரொம்ப வயலேட் பண்ணாது. ஓகே, நான் அதுக்கு பதிலாக பிளாக் நோடை இது பண்ணி இப்போ ஒரு பிளாக் நோடை இன்சர்ட் பண்ணிட்டேன்னு வைங்களேன், ஏற்கனவே எல்லா பாத்திலும் 2 பிளாக் இருக்குன்னு வைங்களேன், இப்போ மூணாவது ஒரு பாத்தில் மட்டும் இருந்தாலும் 3 நோடு வந்துடும். இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு வைங்களேன், ரிமைனிங் பார்த்து எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும், இன்னொரு நோடு இன்சர்ட் பண்ணணும், இல்லை ரொட்டேட் பண்ணணும். ஓகே, அது வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டம், டீடியஸ் ப்ராசஸ். அதனால தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்சர்ட் பண்ணுறது எப்போவுமே ரெட். ஓகே,
அது டெப்த் ப்ராப்பர்ட்டி வயலேட் பண்ணிச்சா உடனே என்ன பண்ணிக்கோங்க கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம் ஈஸியாக கலர் சேஞ்ச் பண்ணுறது அதனால் பிரச்சனை இருக்காது அப்படிங்கிறதுனால தான் என்ன பண்ணுவோம் ஆல்வேஸ் இன்சர்ட் ரெட் நோடு ஓகே அதுக்காக தான் என்ன பண்ணுறோம் ரெட் நோடு இன்சர்ட் பண்ணுறோம் ஓகேவா ஓகே இப்போ பாருங்கள் ஒரு ஃபுல் ரெட் பிளாக் ட்ரீ ரூட் நம்ம ப்ராப்பர்ட்டி என்ன சொன்னோம் ரூட் எப்போவுமே நம்ம தான் இருக்கணும் பிளாக்காக தான் இருக்கணும் ஓகேவா தென் எல்லா நோடும் எய்தர் ரெட்டாக இருக்கணும் இல்லைனா பிளாக்காக இருக்கணும் இது பைனரி சர்ச் ட்ரீ ஆமாம் இது கரெக்டாக இந்த பைனரி சர்ச் ட்ரீ தான் பைனரி சர்ச் ட்ரீனா பேரண்டோட வேல்யூ அதாவது ரூட்டோட வேல்யூ இஸ் கிரேட்டர் தேன் லெஃப்ட் சைல்ட் அண்ட் லெஸ் தேன் தி ரைட் சைல்டு ஓகே தென் இந்த கீழே கடைசி ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இதெல்லாம் லீஃப் நோடு அப்படின்னு சொல்லுவோம் அதாவது எக்ஸ்டர்னல் நோட்ஸ்ன்னு சொல்லுவோம் ஓகே தென் எல்லா எக்ஸ்டர்னல் நோடும் என்னவாக தான் இருக்கணும் பிளாக்காக தான் இருக்கணும் ஓகே எல்லா எக்ஸ்டர்னல் நோடும் என்னவாக தான் இருக்கணும் பிளாக்காக தான் இருக்கணும் தென் ரெட் நோடோட சைல்டு கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கணும் பிளாக்காக தான் இருக்கணும் ஆனால் இங்கே பாருங்கள் இந்த ரெட்டோட சைல்டு பிளாக்காக தான் இருக்குது just a minute this is wrong the data is wrong இது 12 ன்னு வச்சுக்கோங்க இந்த நோடோட வேல்யூவை 11 வச்சுக்கோங்க இந்த நோடோட வேல்யூவை 15 வச்சுக்கோங்க சரி டைப் பண்ணும்போது கொஞ்சம் ராங்காக டைப் பண்ணிட்டேன் இப்படி இருந்தால் மட்டும்தான் இது என்னவாக இருக்கும் அப்படின்னா பைனரி சர்ச் ட்ரீயாக இருக்கும் ஓகே இந்த மாதிரி வேல்யூ இருந்தால் மட்டும்தான் அது என்னவாக இருக்குன்னா பைனரி சர்ச் ட்ரீயாக இருக்கும் ஓகே ஸோ டைப் பண்ணும்போது ஏதோ தப்பாக இது பண்ணிட்டேன் அதனால் இது வந்து 10 இல்லை இது என்ன பண்ணுங்கள் 12 கன்சிடர் பண்ணிக்கோங்க அதோட லெஃப்ட் சைல்டு லெஸ் தென் அது 11 ரைட் சைல்டு வந்து கிரேட்டர் தென் அதனால் 15 ஓகே ஸோ இப்போ பாருங்கள் இதோட ரைட் பாருங்கள் ரைட்டில் இருக்க சப்ட்ரீயில் இருக்க எல்லா வேல்யூவும் இந்த ரூட்டோட என்னவாக தான் இருக்கும் கிரேட்டர் தென் அதை தான் இருக்கும் ஓகேவா ஓகே ஸோ இப்போ பாருங்கள் நம்மளோட எக்ஸ்டர்னல் எல்லா நோடும் என்னவாக இருக்கும் பிளாக்காக தான் இருக்கும் ஓகேவா ஸோ ரெட் பிளாக் ரெட் நோடோட இன்டர்னல் ப்ராப்பர்ட்டி சொல்கிறோம் ரெட் நோடோட சைல்டு எப்போவுமே என்னவாக இருக்கும் பிளாக்காக இருக்கும் அதுவும் இருக்குது டெப்த் ப்ராப்பர்ட்டி பாருங்களேன் இந்த பாத்தில் ஓகே இந்த பாத் நான் எடுக்கிறேன்னு வைங்களேன் டோட்டல் நம்பர் ஆஃப் பிளாக் நோட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோன்னு வைங்களேன் ஒரு நிமிஷம் நல் நோடு வரைக்கும் இருக்கிற இந்த பாத் இது ஒரு பாத் இந்த பாத் எடுக்கிறேன்னு வைங்களேன் டோட்டல் நம்பர் ஆஃப் பிளாக் நோட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 இருக்கிறது ஒன்று 6 இருக்கிறது ஒன்று அதுக்கப்புறம் நல் ஓகே இதை விட்டுட்டு இந்த ரைட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நாள் இருக்கும் 3 நோட்ஸ் தான் இந்த பாத் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 நோட்ஸ் தான் இல்லை இந்த பாத் இங்கேருந்து இப்படியே பார்த்தீங்கன்னா இதுவும் 3 நோட்ஸ் தான் இங்கேருந்து இப்படி பார்த்தீங்கன்னா 3 தான் இல்லை இங்கேருந்து 11 இருந்து இப்படி கட் பண்ணி போனீங்க ரைட் சைடுக்கு போனீங்கனாலும் அது என்னதான் 3 தான் அது மாதிரி இப்படி என்டையராக ரைட் ஃபுல்லாக போனீங்கனாலும் 3 தான் அந்த என்டையராக வரும்போது லெஃப்ட் வந்தீங்களும் 3 தான் ஓகே ஸோ இதுதான் டெப்த் ப்ராப்பர்ட்டி ஓகே அப்போ அதாவது அந்த பாத் என்டையர் பாத்தில் நீங்கள் எல்லா இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் பிளாக் நோட்ஸ் என்னவாக இருக்கும் சேமாக இருக்கும் ஓகே அதனால இது என்ன சொல்கிறோம் பர்ஃபெக்ட் ரெட் பிளாக் ட்ரீ அப்படின்னு சொல்கிறோம் ஓகே இது என்னது கரெக்டான ரெட் பிளாக் ட்ரீ ஓகே சரி இப்போது ரெட் பிளாக் ட்ரீ எங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம் ரெட் பிளாக் ட்ரீ வந்து என்னென்னா ஜாவாவோட கிளாஸஸ் ட்ரீ செட் ட்ரீ மேப் இந்த 2 கிளாஸஸுமே வந்து ரெட் பிளாக் ட்ரீயை பேஸ் பண்ணது தான் அது மாதிரி கே-மீன்ஸ் கிளஸ்டரிங் வரும் எல்லாருமே இப்போ ஃபெமிலியராக கேள்விப்படுற கிளஸ்டரிங் வரும் இதில் டைம் காம்ப்ளெக்சிட்டியை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெட் பிளாக் ட்ரீ யூஸ் பண்ணலாம் அப்புறம் மேப் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே சொன்னேன் கலரிங் சொன்னாலே மேப் ஞாபகம் வரும் அப்புறம் லினக்ஸ் கர்னரில் ஷெடியூலிங்க்கு இந்த ஷெடியூலிங்க்கு என்ன பண்ணலாம் ட்ரீஸ் யூஸ் பண்ணலாம் ஓகே அதாவது ரெட் பிளாக் ட்ரீயை வந்து யூஸ் பண்ணலாம் ஓகே ஸோ அது போக ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இப்போ பி ட்ரீ அப்படின்னு சொல்கிறோன்னு வைங்களேன் பி ட்ரீயில் உள்ள பி ட்ரீ மாதிரியே உள்ள ஒரு சபார்டினேட் தான் இது ரெட் பிளாக் ட்ரீ ஓகே பி ட்ரீயோட ஃபீச்சர்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா ரெட் பிளாக் ட்ரீயில் இருக்கும் அதனால தான் ரெட் பிளாக் ட்ரீ என்ன சொல்கிறோம் சிமெட்ரிக் பி ட்ரீ அப்படின்னே சொல்கிறோம் தென் ரெட் பிளாக் ட்ரீயில் உள்ள ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா அட்ஜஸ்டிங்கில் கொஞ்சம் ப்ராப்ளம் அதனால அது ஏவிஎல் ட்ரீ சொல்கிறோம் ஓகே ஏவிஎல் ட்ரீ தான் பர்ஃபெக்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஓகே இதை பேஸ் பண்ணி ஸ்பெஷலைசேஷன் அண்ட் ஜெனரலைசேஷன் எங்கேயோ நெட் எக்ஸாம்பிள் கேட்டிருந்த கொஸ்டின் ஓகே இப்போ ஸ்பெஷலைசேஷன் சொல்லணும் இல்லைங்களா ஏவிஎல் ட்ரீ இஸ் எ கைண்ட் ஆஃப் ரெட் பிளாக் ட்ரீ இப்போ ஏவிஎல் ட்ரீ வந்து கைண்ட் ஆஃப் ரெட் பிளாக் ட்ரீ அப்படின்னு சொன்னால் இது ஸ்பெஷலைசேஷன் அதே இது ரெட் பிளாக் ட்ரீ இஸ் எ கைண்ட் ஆஃப் பி ட்ரீன்னு சொல்கிறோம் இல்லைங்களா இது ஜெனரலைசேஷன் பி ட்ரீ மாதிரி தான் ரெட் பிளாக் ட்ரீ இருக்கும் அது மாதிரி ஏவிஎல் ட்ரீ லுக் லைக் பி ட்ரீன்னு சொல்கிறது ஹைட்டு கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன் ரெட் பிளாக் ட்ரீயோட இன்டர்னல் நோட்ஸ் வந்து log n+1
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா